காலையில எந்திரிச்சு அந்த அளவுக்கு ஒர்க் இல்ல. வீட்ட சுத்தி கூட்டுவோன்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன நெனச்சிட்டு இருக்கதோட சரி கூட்டுறதே இல்ல. காலையில எந்திரிச்சு சாப்பாடு வச்சுட்டு ஒரு சைடு நேத்து வச்சிருந்த குழம்பு இருந்துச்சு. அத தான் சுண்ட வச்சேன். தம்பி வீட்ல என்ன ஸ்நாக்ஸ் இருந்தாலும் எதையுமே தொட மாட்டேங்கிறேன். எத குடுத்தாலும் துப்பிட்டு போயிடுறேன். அதனால சரி இன்னைக்கு உளுந்த வடை சுடுவோம்னு உளுந்து ஊற போட்டிருந்தேன். அது வடையா வரல, போண்டாவா வந்துச்சு. லைட்டா கறி போச்சு. சரி எப்படி இருந்தா என்ன, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதோட சாப்பிட்டுட்டு அப்படியே புளியம்பழம் உழுப்பு பண்ணாங்களா, புளியம்பழம் காயாம இருக்கு. அதாவது காயா இருக்கு, இன்னும் பழுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா உடச்சு கொண்டு வந்திருந்தாங்க. அதை தான் மாடியில் கொண்டு போய் காய போட்டுட்டு அப்படியே மாடியில இருந்து இறங்கையில பார்த்தா இந்த கொப்பு தலையில இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்படி என்னடா கொப்புன்னு பார்த்தா அதுல பூவெல்லாம் செம்மையா அழகா இருந்துச்சு. அதுவும் அந்த வெயிலுக்கும் அதுக்கும் காத்துக்கும் அப்படியே மாடியிலே உட்காந்துருக்கலாம்னு தோணுச்சு. இது என்ன மரம்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மதியானத்துக்கு சாப்பாடு தண்ணி ஊற்றி அப்படியே ஊறுகாயை போட்டு முட்டை பொரிச்சு சாப்பிட்டாச்சு. நேற்று இளநி விழுந்துருந்துச்சுல, அதை இன்னைக்கு தான் உடைச்சோம். அது இளநி இல்லை, தேங்காய். கடைசியில் வெட்டி கொடுத்தோன்னே தம்பி தண்ணியை குடிச்சிட்டு தேங்காயை நம்மள்கிட்ட கொடுத்தேன். நான் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு டே ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாய்.